அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை காப்பாராக. சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது என்று சொல்லலாம். அருமையான வார்த்தை, உண்மையான வார்த்தை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். இஸ்ரவேல் யார்? அவருடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனம். என்னையும் உங்களையும் தேவன் தம்முடைய சொந்தமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நாம் கடந்த இரவு நன்றாய் படுத்து உறங்கி இன்று காலையில சுகத்தோடு எழும்ப காரணம் என்ன தெரியுமா? அவர் உறங்காமல் காத்ததினால், காக்கிறதினால். இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று மனதுருகி சொல்லுகிற ஆண்டவர். ஏன் இப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அவருக்கு தெரியும், நான் என் முகத்தை மறைத்தாலோ, என் இமையை மூடினாலோ உன்னால வாழ முடியாது, நம்மால வாழ முடியாது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் உறங்காமல் நம்மை காக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர், உறங்காமல் காக்கிறவர். இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த செய்தியை தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்க வந்த போது, அந்த ராத்திரி நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்களாம். மந்தை சுகமாய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது. மேய்ப்பர்கள் அப்படி உறங்க முடியாது. ஏன்? அப்படி உறங்கினால் துஷ்ட மிருகங்கள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். எனவே மந்தையில ஒரு ஆடு கெட்டு போகாதபடிக்கு மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உறங்காமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். பிள்ளைகள் தூங்கும் போது பெற்றோர் ஆமேன் பிள்ளைகளை உறங்காமல் பார்த்து கொள்ளுகிறார்கள். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். அவர் உறங்காமல் காக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் படுத்து உறங்கி ஆமேன் மகிழ்வுடனே விழித்தெழுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். 3வது சங்கீதம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், படுத்து கொண்டேன், நித்திரை செய்தேன், விழித்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் தாங்கலைன்னா நாம் எப்படிங்க விழிக்க முடியும்? நாம் எப்படிங்க இன்னொரு நாளை காண முடியும்? காரணம், சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்களே. இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்க காரணம் கர்த்தர் நம்மை காக்கிறார். ஆமென். ஒரு இரவுல அகஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராததுனால அவனுடைய நாளாகம நடவடிக்கைகளை எடுத்து வாசிக்கிறான். அவனுடைய டைரி எடுத்து அவன் ரீட் பண்ணும்போது, மொர்தெகாய் ஒரு நாளில் செய்த ஒரு நற்கிரியை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறவர்களிடத்துல கேட்கிறான், அவனுக்கு நம்ம ஏதாவது செய்தோமா என்று. அவர்கள் சொல்றாங்க இல்லை என்று. உடனே என்ன செய்கிறான்? ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படியெல்லாம் செய்யப்படும் என்று சொல்லி அவனை மிகவும் கனப்படுத்துகிறான். மொர்தெகாய் வாழ்க்கையில எதிர்பாராத, நினைத்திராத பெரிய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது கிடைக்கிறது. இவைகள் கிடைக்க காரணம் என்ன? ஒரு இரவுல அகஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை அல்லது தூங்கவில்லை. ஒரு நாள் தூங்காததும் ராஜா மொர்தெகாயை நினைத்து ஆசீர்வதிப்பானால், நமக்கு ஒரு நல்ல ராஜா இருக்கிறார், நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் தூங்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் நாம் படுத்து உறங்கி நித்திரை செய்யும் போது நம்மை நினைத்து, நம்மை நினைத்து. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். பெரியோரை ஆசீர்வதிப்பார், சிறியோரை ஆசீர்வதிப்பார். அன்று மொர்தெகாயை அகஸ்வேரு ஆசீர்வதிக்க காரணம் அவனிடத்தில் வெளிப்பட்ட நன்மையினால். இன்று நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு பாராட்டின கிருபையினாலே. காரணம், நாம் எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. யாரும் இல்லை என்று கலங்க தேவையில்லை. எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, இப்படி போனா என்னை யார் பார்த்து கொள்வார்கள், நான் எப்படி பாதுகாப்பா இருப்பேன் என்று எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. இஸ்ரவேலே, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும்
விலக்கி மறைத்து பாதுகாப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களை தாங்குகிறதுனாலும் காக்கிறதுனாலும் தான் ஆண்டவரே நாங்கள் படுத்துறங்கி நித்திரை செய்தோம், விழித்து கொண்டோம். ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கவில்லை என்றால், நீர் உறங்காமல் எங்களை காக்கவில்லை என்றால், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை என்றோ முடிந்திருக்குமே அப்பா. எங்க மேல நீங்க வச்ச அன்பு பெரியது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.